புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 28 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. சிந்தனை. இயேசுவின் இன்றைய வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தைகள். நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கு மேலாக இயேசுவின் இந்த வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். இன்று பலர் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தங்களை காட்டிக்கொள்கின்றார்கள். சமூக ஊடகங்கள் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, வேடிக்கை பண்ணக்கூடிய, கவர்ச்சி அளிக்கக்கூடிய அம்சங்களை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால், மகிழ்ச்சி அடையக்கூடிய இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. அவற்றை பலருக்கு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டியிருக்கின்றது. மேலும் இயேசுவின் இன்றைய வார்த்தைகளும் முன்னெப்போதும் இல்லாதவாறு பலருக்கு கூடுதலாக தேவைப்படும் சந்தர்ப்பங்களும் உருவாகியுள்ளன. எங்களுக்கு சுமையாயிருப்பவை எவை? நாங்கள் நிமிர முடியாதவாறு எங்களை அமுக்கி வைத்திருப்பவை எவை? எமது சுமைகளுக்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை கூட நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். எமது நிறைவின்மைக்கு, எமது சக்திக்கு அப்பாலே ஏதோ புற காரணங்கள் உண்டு என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் சுமந்து கொண்டு நிற்கும் பெரும் சுமைகளுக்கு எமது பாவம்தான் காரணம் என்பதாகும். கடவுளை தம் முழு இதயத்தோடும், முழு அறிவோடும், முழு வலிமையோடும் அன்பு செய்பவர்களும், இயேசுவின் இதயத்தோடு தமக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்பவர்களும் பாவத்தில் இருந்து விடுபட்டிருக்கும் போது அவர்களது வாழ்வு எதனாலும் சுமையாகவோ எதனாலும் மூழ்கடிக்கப்பட்டதாகவோ இருக்காது. மேலும் அவர்கள் பெரும் துயரங்களையும் கடினமான சிலுவைகளையும் வாழ்வில் சந்திக்கின்ற போது அவையெல்லாம் அவர்களுக்கு கடவுளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளாகவே அமையும். இதனால் துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட அவர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசுவின் அழைப்பு வாழ்வின் சவால்களில் இருந்து விடுதலை தருவது அல்ல. மாறாக இது எம் பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கான அழைப்பு. இதன் மூலம் நாம் இயேசுவின் தூய தியாக அன்பின் சிலுவைகளை சுமக்க முடியும். பாவத்தில் இருந்து பெறும் விடுதலை ஒருவரை இறை அன்புக்கு இட்டுச் செல்லும். அந்த அன்பு எப்போதும் தியாகத்தையும் சுய அர்ப்பணிப்பையும் கொண்டிருக்கும். தியாக அன்பு வேறு எதையும் விட எப்போதும் நிறைவை தரும், எளிதாயிருக்கும், மகிழ்ச்சி அளிக்கும். இந்த அன்பே மிகப்பெரிய மகிழ்ச்சி. இயேசு விடுக்கும் அழைப்பை இன்று சிந்திப்போம். இந்த அழைப்பை எமக்கு சொல்வதாக உணர்ந்து கொள்வோம். இது எமது பாவத்தை விட்டு வர விடுக்கப்படும் அழைப்பு என்று உணர்ந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, பாவம் தரும் சுமையை விடுத்து உமது சிலுவையை சுமந்து வர அருள் தாரும். ஆமென்.